மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இவர்களுக்கு அதிக அனுசரணை வழங்குகின்ற நாடுகளாக அந்த இடத்தில் தக்க வைப்பு. ஆகவே 11 நாடுகளில் 5 நாடுகளை அமெரிக்கா சுற்றி தனக்கான ஒரு ஆதரவு தளமாக மாற்றுவதை சீனா அமைதியாக பார்த்து கொண்டிருக்குமா? ஆகவே சீனா இதற்கான நெருக்குவாரங்களை அதிகரித்தே வருகிறது சமீபகாலம். ஆகவே அதை தீவிரப்படுத்துவதற்கு இந்த வட்டகையில் இருப்பவர்களை அதை அமெரிக்காவை இந்த வட்டகையிலிருந்து முழுமையாக தள்ளி விடுவதற்கு முயற்சி செய்வதில் இது தவறு வந்துடுமா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை அமெரிக்கா தன்னுடைய ஏன்னால் சீனாவோ ரஷ்யாவோ சரி அங்கிருந்து வந்து இங்கு ஒரு பெரும் தாக்கத்தை தென் அமெரிக்கா சார்ந்து அமெரிக்காவுக்கு உருவாக்க முடியாது. ஆனால் இந்த வட்டகையில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய தலைவர்கள் இடதுசாரி தலைவர்களாக இருக்கிறார்கள். அந்த இடதுசாரி தலைவர்கள் யாரையும் ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை. அவர் தன்னை போன்ற வலதுசாரி தலைவர்களை விரும்புகிறார். அவ்வாறான வலதுசாரி தலைவர்கள் பெரும்பான்மையாக இந்த பகுதியில் இருந்தவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இதே விடயத்தை மெட்ட மாதிரி பார்த்தால் இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய வட்டையில் வந்து ஆளுமை செலுத்திக் கொண்டிருப்பதை சீனா அனுமதிக்குமா என்கிற கேள்வியை மாற்றி கேட்டோம் என்று சொன்னால் இதுதான் இலங்கைக்கு இருக்கக்கூடிய பெரும் சவாலே. என்று சொன்னால் இந்த வட்டகையில் அது தனக்கான ஆதரவு தளங்களை உருவாக்கினாலும் இலங்கையை அது ஒரு ஆதரவு தளமாக எதிர்பார்க்கவில்லை. இவ்வாறான முரண் தீவிரம் பெறுகின்ற பொழுது இலங்கை இந்து சமுத்திரத்தின் முத்து என்று வர்ணிக்கப்பட்ட ஏனென்றால் பிரதான நுழைவாயிலில் பிரதான இடத்தில் இருக்கக்கூடிய இலங்கையை தங்க சார்ந்தவாறு கையாளுவது என்கின்ற சவால் வருகிறது. இப்பொழுது இந்த வட்டையில் இருக்கக்கூடிய நாடுகளும் தங்களை இந்த தீவிரம் பெறுகின்ற இந்த 2 பிரதான அணிகளில் இடையே மாட்டிக்கொண்டு நசுங்கி போக போறார்களா அல்லது இதிலிருந்து 8 நின்று காத்துக்கொள்ள போறார்களா என்ற ஒரு சவாலுக்கு வருகிறது. அதனால் தான் இந்த நீங்கள் கேட்ட ஐநாவுடைய அடுத்த ஆண்டுக்கான பிரதான அதாவது அதுக்கு நீண்ட காலம் இருக்கிறது. அந்த சபையை நோக்கி நகருகின்ற பொழுது இதற்கு இடைப்பட்ட காலத்தில் பல விடயங்கள் நடந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஐநாவும் மிகவும் பலகீனப்பட்டிருக்கக்கூடிய தொடர்ந்து நடைபெறப் போகின்ற விடயங்களில் பலகீனப்பட போகின்ற ஐநாவை மையப்படுத்தியதாக அங்கு இந்த பேசுவதில் என்ன இருக்கிறது என்ற வகையில் தலைவர்கள் பெரும்பாலும் அடுத்த சபைக்கான கூட்டத்தொடரில் கலந்து கொள்வது பெருமளவில் குறைக்கப்படுவதை நாங்கள் நிச்சயம் பார்க்க போகிறோம். ஆனால் அதை கடந்து இருக்கக்கூடிய விடயம் இந்த தீவிரம் பெறக்கூடிய சீன அமெரிக்க முறுவல்கள் எவ்வாறான தீவிரத்தன்மையை இந்த பகுதிகள் வெளிப்படுத்த போகிறது. அதாவது தென் அமெரிக்காவை மையப்படுத்தியதாக அமெரிக்காவுக்கும் தென்கிழக்கு ஆசியாவை மையப்படுத்தியதாக சீனாவுக்கும் தீவிரம் பெறப்பட போகிறது.